நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைடு ஹெல்த் சயின்ஸ், விம்ஸ் ஹாஸ்பிட்டல், சேலம், சென்னை, பாண்டிச்சேரி. முன்னாள் அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் இல்லத்தில் நடைபெற்று வரும் லஞ்ச ஒழிப்பு சோதனை பழிவாங்கும் செயல் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தாயுமானவன் விவரிக்க கேட்போம். தாயுமானவன், லஞ்ச ஒழிப்பு துறை மேற்கொண்டு வரக்கூடிய சோதனை பற்றி எதிர்க்கட்சித் தலைவர் கூறுவது என்ன, விவரிங்க. ஆரணி தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான சேவூர் ராமச்சந்திரன் மற்றும் முன்னாள் உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் நீதிபதி ஆகிய இருவரது வீட்டிலும் லஞ்ச ஒழிப்பு துறையினர் தொடர்ந்து சோதனையில ஈடுபட்டு வராங்க. திமுக அரசு ஏவல் படையாக இந்த லஞ்ச ஒழிப்பு துறை என்பது மாறிவிட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டை முன்வச்சிருக்கிறாரு. மேலும் டாஸ்மார்க் வழக்குல நடக்கக்கூடிய இடி ரெய்டுகள் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பயத்தை உருவாக்கி இருப்பதாகவும், பயத்தில் என்ன செய்வதென்று தெரியாமல் பழிவாங்கும் நடவடிக்கையாக அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு அதிமுகவினுடைய வீட்டிற்கு லஞ்ச ஒழிப்புத்துறையை அனுப்பி ஏவல் துறையாக தற்போது இந்த ரெய்டுகளை நடத்தி வருவதாக அவர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறாரு. மேலும் டாஸ்மாக் ரெய்டுகளை குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் மக்களிடம் எப்போது மௌனம் கலைக்கப் போகிறார் என கேள்வியை எழுப்பியிருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பின்னப்பட்ட புனைவு கதைகளால் போலி வழக்குகளின் அடிப்படையில நடத்தப்படக்கூடிய இந்த ரெய்டுகளை அதிமுக இயக்கத்தை அசைத்து கூட பார்க்க முடியாது எனவும், இவை அனைத்துக்கும் நிச்சயம் சட்ட ரீதியாக எதிர்கொள்வோம் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி தாய்மானவன். நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைடு ஹெல்த் சயின்ஸ், விம்ஸ் ஹாஸ்பிட்டல், சேலம், சென்னை, பாண்டிச்சேரி.